என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு என்பார்கள். அப்படித்தான் தன்னை நம்பி இருப்பவர்களை, தன்னுடைய படத்தில் சின்ன சின்ன வேடங்களில் நடிப்பவர்களை, தன்னுடைய நாடக காலத்தில் சின்ன சின்ன வேடங்களில் தன்னுடன் நடித்தவர்களை என்றைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறந்ததில்லை, மறக்க மாட்டார். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் தலைவரை சந்தித்து அவருடன் உரையாடலாம், தன்னுடைய கஷ்டத்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்களுடன் பழகுவார் எளிமையாக. அப்படிதான் அருணாசலம் ஸ்டுடியோவில் ஆசைமுகம் படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது அங்கு கரிகோல் ராஜ் என்கின்ற ஒரு சின்ன நடிகர், உங்களுக்கு தான் தெரியும், பல படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடிப்பார். அவர் சில படங்களில் ஓரளவு கொஞ்சம் நீண்ட வேடத்தில் நடிப்பார். அப்படி சின்ன சின்ன வேடங்களில் நடித்த அந்த கரிகோல் ராஜ் கலைவாணருடன் நிறைய நாடகங்களில் நடித்தவர். அதனால் கலைவாணருக்கு எப்படி மரியாதை கொடுப்பாரோ அதே போல் கலைவாணருடன் இருந்த அவருக்கும் அழைத்து மரியாதை கொடுத்து பக்கத்தில் உட்கார வைத்து டிஃபன் சாப்பிட வைத்து அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவருடன் மகிழ்ச்சியோடு கலைவாணருடன் நடந்த அந்த சம்பவங்களை, அந்த நாடகத்தில் நடந்த நாடக உலகில் நடக்கின்ற அந்த கலகலப்பான சம்பவங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வார் புரட்சி தலைவர். அப்படிதான் ஒரு நாள் அந்த ஆசைமுகம் படத்தின் படப்பிடிப்புக்கு கரிகோல் ராஜ் வந்தபோது அவருடன் உட்கார்ந்து பேசினார். இப்போது எப்படி எதிர்தளம் ஓடிக்கொண்டிருக்கிறது, இப்போது என்ன படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் விசாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர் ஒரு நாடகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு நாடகத்தில் மிக காமெடியாக நடித்துக் கொண்டிருந்த ஒருவரை மன்மதனாக போட்டிருந்தார்களாம். அந்த மன்மதன் வேடத்தில் நடிப்பவர் நான் தான் இந்த படத்தில், இந்த நாடகத்தில் மன்மதனாக நடிக்கிறேன் என்று கலைவாணரிடம் சொல்லியிருக்கின்றார். அப்படியா, பாவம் அந்த மன்மதன் என்று சொன்னாராம் கலைவாணர். இப்படி சிரித்துக்கொண்டே கலைவாணர் தான் என்று சிரித்துக்கொண்டே பேசிக் கொண்டிருந்திருக்கின்றார் பொன்மனச்செம்பல். அப்போது ஆசைமுகம் படத்தின் இயக்குனர் பி. புள்ளையா அவர்கள் வெளியே ஷாட் ரெடியாகிவிட்டது, வாருங்கள் உள்ளே என்று புரட்சி தலைவரை அழைத்து கொண்டு கிளம்ப இவரும் கரிகோல் ராஜும் புரட்சி தலைவரிடம் அனுமதி பெற்று புறப்பட தயாரானார். சரி, புரட்சி தலைவர் ஷெட்டுக்குள் உள்ளே சென்று விட்டார், படப்பிடிப்பு தளத்திற்குள் உள்ளே சென்று விட்டார். அப்போது அங்கிருந்த தயாரிப்பாளர் மோகனிடம் கரிகோல் ராஜ் சின்ன நடிகர் தான், கரிகோல் ராஜ் கிளம்பும் போது, ஐயா நான் கிளம்புறேன், நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறார். அப்போது அந்த தயாரிப்பாளர், நாளைக்கு கண்டிப்பா நீங்க வந்துருங்க, இங்க நாளைக்கு எதுக்கு நான் இங்க வரணும், மக்கள் திலகம் உங்களுக்கு இந்த படத்துல ஒரு வேஷம் கொடுக்க சொல்லி இருக்கிறார். எப்போ சொன்னாரு? நான் தான் அவர் கூட உட்கார்ந்து அவர் கூட நின்றுதானே பேசிட்டு இருக்கேன், நீங்க பக்கத்துல இருக்கீங்க, இந்த பக்கம் பாணி இலகண்டன் டைரக்டர் சார் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, நான் எனக்கு வேஷம் கொடுக்க சொல்லி உங்ககிட்ட எப்போ சொன்னாரு? நான் பார்க்கவே இல்லையே, நான் கேட்கவே இல்லையேன்னு அதிசயித்து போயிட்டு கரிகோல் ராஜ் கேட்கிறார். அப்போ அந்த தயாரிப்பாளர் மோகன் சொன்னாராம், ஐயா புரட்சி தலைவர் உங்களை கண் ஜாடையால காட்டி என்ன, நாளைக்கு நம்ம படத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்கிற மாதிரி கண் ஜாடையால காட்டினார். அதுதான் அவர் சொன்ன வாய்ப்பு, அதான் சொன்னாரு. அவர் சொன்னார், அப்படி கண் ஜாடையால உங்களை காட்டிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லியிருக்கார், அதனால நாளைக்கு நீங்க நடிக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த தயாரிப்பாளர். அதை கேட்டு அதிசயித்து போயிட்டார் கரிகோல் ராஜ். தன்னுடைய நிலையை அறிந்து, அதாவது பிறருக்கு பணம் கொடுத்து சோம்பேறியாக்காமல் நடிக்கின்ற திறமை உள்ள நடிகர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும், அவர்களுக்கு நடிக்க வைத்து அதன் மூலம் பணத்தை சம்பாதிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் புரட்சி தலைவர். தன்னை நம்பி இருப்பவர்களை கைவிடக்கூடாது, தன்னை சுற்றி இருப்பவர்கள் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி தர வேண்டும், அதன் மூலமாக அவர்கள் பிழைப்பை சரி செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று புரட்சி தலைவர் நினைக்கக்கூடியவர் என்பதை இப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன். நான் கேட்கவே இல்லை, ஆனாலும் நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். எனக்கு வருமானத்திற்கு வழி செய்ய வேண்டுமே என்பதை உணர்ந்து கொண்டு அவர் நடிக்கின்ற ஆசைமுகம் படத்தில் எனக்கும் ஒரு வேஷத்தை கொடுக்க சொல்லி கொடுத்தார். அதே போல நம்பியாருடைய கூட்டத்தில் நானும் ஒருவனாக அந்த படத்தில் ஒரு முக்கியமான வேடத்தில் 4-5 நாட்கள் நடித்தேன். 4-5 நாட்கள் நடித்ததால் எனக்கு
ஒரு மாசத்துக்கு பஞ்சம் இல்லாமல் சந்தோஷமாக வருமானம் வந்தது. அதற்காக அந்த நல்ல மனிதரை, புரட்சி தலைவரை, பொன்மனச்செம்மலை நான் வாழ்த்துறேன். நல்லா இருக்கணும் அவர் என்று கரிகோல் ராஜ் சொல்லிக்கொண்டே அந்த தயாரிப்பாளரிடம் சொல்லிவிட்டு விடை பெற்றாராம். இப்படி தன்னை நம்பியிருப்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவ வேண்டும், தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்கின்ற இந்த நல்ல மனம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற ஒருவரை தவிர வேறு எந்த நடிகருக்கு வந்தது? அதனால்தான் அவர் பொன்மனச்செம்மல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.